அதே சேலத்தில் அதே சவுந்தரபாண்டியனுடைய சர்ச்சில் நாங்களே கடந்து போய் பாஸ்டர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு மரியாள்னு பேர் வச்சு அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம். அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. அவங்க சொல்கிற வார்த்தை இயேசு விடுதலை கொடுத்தாரு. இப்போ தான் சொல்லுவாங்க இயேசுக்குள்ளே வந்திருக்கான். என் பேரான்னு சொல்ல மாட்டாங்க. இயேசுக்குள்ளே வந்திருக்காரு, அவர் ஜெபிச்சாரு. காரணம் அதே பாட்டி தான் எனக்கு துரோகம் பண்ணது, அதே பாட்டி தான் எனக்கு பேரனை அழைக்குது. காரணம் சொத்துக்கு சுகத்துக்கு ஆசை இல்லை. எவ்வளோ சொத்து எல்லாத்தையும் ஏற்றி கொடுத்து தான் வெளில வந்தேன். இன்னைக்கு அதை விட பன்மடங்கு தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னா உண்மையான தேவன் என்னோட அசைவாடினான். நான் விசுவாசத்தோடு உயிர்த்தெழுந்த அந்த தேவனிடத்திலே ஒவ்வொரு நாளும் முறையிடும் பொழுது அவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை வார்த்தை என்பது அந்த வார்த்தை தேவனோடு அந்த வார்த்தையே தேவனாயிரம். அவரே எனக்கு வார்த்தையை கொடுக்க தான் எல்லாவற்றிலுமே என்னை முதுமையாக தேவன் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன் சொன்ன ஒரு இடத்துல நான் கடந்து போறேன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு ஜெயத்தை தேவன் கடலிட்டு வச்சிருப்பாங்க. ஒரு கோயம்புத்தூரில் அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு போகிறேன். அந்த இடத்துல யாருமே அலோடு இல்லை. ஆனந்தையும் சரி, ஆனந்த கூட வைக்கிறாப்புல, அந்த இடத்துல யாருக்குமே அலோடு கிடையாது. வேணாம் சார், நானும் மட்டும் உள்ளே போகிறோம். அது சொல்கிறார் அவர். பெனிஃபிட்ரி யாரோ அவங்க மட்டும் வாங்க. மேடமும் ஐஏஎஸ் அதெல்லாம் உள்ளே விடலை. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் உள்ளே விடலை, அவரை மட்டும் வர சொல்லணும். என்னை கூப்பிட்டு கேட்கலாம், உனக்கு எவனாவது ஏமாற்றி வாங்குறானா? இயேசு என்னோடு இருக்கிறார். என் முழு மனதோடு நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். இது எங்கள் ஜேசு மைக்கேல் ராஜுடைய நேமில் நாங்கள் தான் கொடுக்குறோம். அப்போ எல்லாரோட லிஸ்ட் எடுத்து இவங்கெல்லாம் யார், இவங்க சகோதரி, இவங்க சகோதரன், காரியங்களை தேவன் வாய்க்க செய்கிறவர். அப்போ இயேசு இடத்துல கேட்கும் பொழுது எல்லாம் கொடுக்க அவர் வல்லம் உள்ள தேவனாக இருக்கிறார்.